மேம் இது அடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல மேம், அம்மாவை அடிச்சாங்க இப்ப ரீசெண்டான்ட்டு. அன்னைக்கு காலையில கூட இந்த புள்ளையதான் மேம் கடிச்சு கொட்டிருக்காங்க. அதனாலதான் மேம் எங்க அப்பாவே அடிச்சாரு. இல்லைன்னு கேளுங்க மேம், அங்கதானே இருக்காரு. இல்லையே கேளுங்க. அதுக்கோசம் அது கூட கட்டையில அடிக்கல, சும்மா கையில அடிச்சாரு. கட்டையை சும்மா எடுத்து மட்டும் வச்சாரு. இவங்க எப்பவுமே ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க மேம். ரஞ்சா, நீ ரொம்ப பாதிக்கப்படுவ ரஞ்சா, நீ ரொம்ப பாதிக்கப்படுவ ரஞ்சா, நீ ரொம்பவே பாதிக்கப்படுவ. நீ அம்மாவை எவ்வளவு உதாசனை பத்தி நீ இவ்வளோ பண்றியோ, என்ன வேணான்னு தூக்கி போடுறியோ, ஒரு நாள் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ரஞ்சா. நீ கண்டிப்பா அம்மா நீ மிஸ் பண்ணன்னு ஃபீல் பண்ணுவ ரஞ்சா. போட்டுமா, நீ எதுக்குமா இந்த மாதிரி அங்க நான் இழுத்துட்டு போயிட்டு அப்படி வச்சிருக்க? நீ வீட்டுல பேசிருந்து உனக்கு அதுக்கு நீ வேணும் தாண்டா வந்திருக்கேன். நீ வேணும், என் தம்பி வேணும் தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா வேணும் கூட நான் இங்க வரலடா, நான் போராடிட்டு வரலடா. நீ வேணும், என் பையன் வேணும், நீ சின்ன பையன் வேணும், நீயும் வேணும் தானே. நான் போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நானு. வேணும் அப்படின்றது நீ விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இல்ல விட்டுட்டியா? எனக்கு அப்போ சூழ்நிலை சரியில்லைப்பா, எனக்கு அப்ப என் சூழ்நிலை சரியில்லை அம்மாக்கு, நீ புரிஞ்சுக்கோ.